Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து March 8. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் டுமாரோ. ஸோ நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து சில லெவல்ஸ் பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 41,600 வரைக்கும் போயிட்டு நாங்கள் அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,150 இந்த ஏரியா. ஸோ இதை உடச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு 4750 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கும். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு கன்சால்டேஷன் ஜோன் நடந்துச்சு. ஸோ கன்சால்டேஷன் ஜோனுக்கு அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் தான் நம்ம வந்து ஐடியெலாம் இன்றைக்கி நான் வந்து பை என்ட்ரி எடுத்துக்க முடியும். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எய்தர் வந்து 41,600 தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட், அல்லது நமக்கு எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,650 சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து பிளைண்டாக வந்து பை ஆர் செல் பண்ண முடியாது, நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த லைன் நமக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து ஷார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன். பட் அது ஷார்ட்டிங் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் மேலே கொடுத்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ நாளைக்கு என்ன சான்சஸ் இருக்குது, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எய்தர் வந்து 41,650 பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் வரும்போது நம்ம பை பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 41,650 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு டபுள் டாப்பை கன்சிடர் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து செல் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஐடியல் ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 41,650 கிட்ட செல் பண்ணிட்டோம் அப்படின்னா 41,700க்கு மேலே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். அண்ட் தென் டார்கெட் நம்ம மறுபடியும் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்கு மறுபடியும் வரணும். ஸோ கன்சால்டேஷன் ஜோன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,330 to 350. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் மறுபடியும் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராபபிளி நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் 41,150 உடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டிங் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகணும். அப்படி இல்லை இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து 41,150 பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படி நடக்கும்போது நமக்கு இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே மறுபடியும் இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இந்த வாலட்டிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,150 650. ஸோ கிட்டத்தட்ட வந்து 500 பாயிண்ட்ஸ் வாலட்டிலிட்டி. ஸோ ஐடியலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா செல் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 41,330 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 41,150. ஸோ இதான் வந்து இன்னைக்கான லாஜிக் அண்ட் நாளைக்கான ரீசன் வந்து இதுதான். எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், எதனால் இப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு சொன்னால் ரீசன் இதுதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் நமக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 மறுபடியும் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து மறுபடியும் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணுவோம் சரிங்களா. ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே நமக்கு கன்சல்டேஷன் ஆகும். ஸோ 41,500லேருந்து 41,650 ஒரு கன்சல்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா ஐடியலாக நமக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறது தான் அதிக சான்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரி டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்து ஒரு 650 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 12:30 இல்லை 1 o'clock மேலே நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,900 to 42,000. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு ஈஸியாக புஷ் பண்ணோம். அப்படி இல்லை நமக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து 41,330 41,150 வரைக்கும் டார்கெட்டை வந்து வச்சு ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ட்ரையல் பண்ணிகிட்டே போங்க, நமக்கு ப்ரீமியம் ஈஸியாக ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த ப்ரீமியம் வந்து பர்ஃபெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.